பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காமராஜர் பொதுநல மக்கள் மன்றம் பேரவை சார்பாக 13வது ஆண்டாக திருநெல்வேலி டவுன் சாலியர் தெரு அடைக்கல மாதா தெருவில் வைத்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் 100 பேருக்கு சேலைகள் மற்றும் மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை அருள் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் நலச்சங்கம் மரியஜான், ஆத்திக்குமார், மரியபாபு, செல்வசேகர், வழக்கறிஞர் ஜெனி, ரோலக்ஸ் பாலன், கண்டியப்பேரி விவசாய சங்க தலைவர் சண்முகராஜ், லயன் கோபிக்கண்ணன், எஸ்கேஎம் சிவகுமார், அமைச்சூர் கபடி சங்க தலைவர் வழக்கறிஞர் ஆர்மோராஜ், சைமன் கென்னடி, செல்வகுமார், பாறை ஜிபி மணி, நாராயணன், பிரேம் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் காமராஜர் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 13வது ஆண்டு இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் பெரியவர்கள், தாய்மார்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் வருடங்களுக்கு வரவேற்று இப்பொழுது நம்முடைய காமராஜரை பற்றி பேச வேண்டும் என்றால் எவ்வளவோ பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்பொழுது அதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். காங்கிரஸ் மாதிரி ஒரு தலைவர் நாம் பார்க்க முடியாது. எனக்கு என்ன யாரும் வரப்போறது. காமராஜர் எப்படி ஒரு ஆட்சி பண்ணாரு, அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தையே தெரியும். உலகத்திலேயே ஒரு படிக்க வச்சு சாப்பாடு போட்டு உதவி பண்ணி